friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல samosa chaat எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சமோசா ரெடி பண்ணிடலாம். சமோசா ஷீட் பண்றதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு, கூடவே 1/2 கப் மைதா மாவு. அதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்துர்க்கேன். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓமம் சேர்க்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஓமம் இல்லாம நம்ம பண்ணலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் போல் இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வைக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது சமோசா ஃபில்லிங் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், பாதி வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அப்படி இல்லைனா நம்ம இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதாக வெட்டி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா மசாலா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கோட நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கை நிறையா நறுக்குனா மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். சமோசாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நான் வந்து 5ஆக பிரிச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம விரிச்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் குண்டாக தான் வச்சுருக்க போகிறேன். ஏன்னா சாட்க்கெலாம் வந்து கொஞ்சம் மாவு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து மெல்லிசாக விரிக்கிறதா இருந்தாலும் விரிச்சிக்கலாம். இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறமா இதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றணும். இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஓரங்களை நம்ம ஒட்டணும். நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன், ஒரு பேஸ்ட் மாதிரி. அப்போ நல்லா அழகாக ஒட்டி இருக்கும். உள்ளே வந்து நம்மளோட ஃபில்லிங் கொஞ்சம் வச்சுட்டு மறுபடியும் இந்த ஓரங்களை ஒட்டுறதுக்கு மைதா மாவும் தண்ணியும் கலந்து வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு வச்சுட்டு நல்லா அமுத்திட்டோன்னா அழகாக சீல் ஆகிரும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சமோசாவும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் குறைவான சூடில் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் இருந்து பொரிஞ்சாதான் நல்லா அழகாக பொரிஞ்சு வரும். அதனால் நான் வந்து குறைவாக தான் வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி அழகாக எல்லா சைடும் நல்லா செவந்து வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். சமோசாலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இனி வந்து இதுக்கு மேலே சேர்க்குறதுக்கு ஒரு கொண்டைக்கடலை வச்சு ஒரு கிரேவி பண்ணணும். மறுபடியும் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த வெங்காயம் 1 நிமிஷம் லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய சைஸ் தக்காளினா ஒன்றே நமக்கு போதும், சரியாக இருக்கும். அடுத்தது மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு. இதில் வந்து நம்ம விருப்பப்பட்டால் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ஆனால் எல்லார் வீட்லேயும் சாட் மசாலா ரெடியாக இருக்காதுங்கிறதுனால நான் வந்து சேர்க்கல, கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து சாட் மசாலாவும் சேர்த்து பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 கப் கொண்டைக்கடலையை முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து மசிச்சு விடணும். எல்லா கொண்டைக்கடலையும் மசிக்க தேவையில்லை, கொஞ்சம் மட்டும் மசித்தோம் அப்படின்னா அந்த கிரேவி மாதிரி வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் வேக வைக்கணும். அதே நேரம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த செமி கிரேவி மாதிரி இருந்தால் தான் நம்ம சமோசா மேலே சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஒரு கை நிறைய நறுக்கின மல்லி இலை. நம்ம வந்து சாட் மசாலா சேர்க்காததுனால நான் வந்து கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் போல் போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கிரேவி ரெடியாக இருக்குது. அடுத்தது இது மேலே சேர்க்குறதுக்கு நமக்கு வந்து 2 சட்னி வேணும். ஃபஸ்ட்டு வந்து புதினா சட்னி. புதினா சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கை நிறைய புதினா இலை,
கூடவே ஒரு கை நிறைய மல்லி இலை, அப்புறமா காரத்துக்கு நான் வந்து 2 மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் குறைவாக போதும்னா 1 மிளகாயே சரியாக இருக்கும். கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அப்புறமா பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு, தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புதினா சட்னி தயார். அப்புறமா புளி சட்னிக்கு 10லேருந்து 12 புளியை நான் வந்து 1 கப் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. கூடவே 5லேருந்து 6 பேரிச்சம்பழம், அது வந்து நல்ல இனிப்பு கொடுக்கும். கூடவே 1/4 கப் வெல்லம், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் இது வேகட்டும். கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிருக்கு. இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளோட புளி சட்னியும் தயார். அதுக்கப்புறமா இது மேலே சேர்க்குறதுக்கு நான் வந்து 1 கப் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு, 1லேருந்து 2 டீஸ்பூன் போல் சர்க்கரை. இது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும், அதனால ரொம்ப இனிப்பாக ஆகிராமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து இந்த சமோசாவை கொஞ்சம் பிச்சு வைக்கணும். நம்ம லைட்டாக உடச்சி வச்சிடலாம், அப்போ தான் எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கொண்டைக்கடலை கிரேவி அதுவும் அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை சட்னி, கொஞ்சம் புளி சட்னி, நம்ம செஞ்சு வச்சுருக்க தயிர், மேலே வந்து கொஞ்சம் நறுக்கின வெங்காயம், இதுதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் சேவ். டடா, நம்மளோட சுவையான சமோசா சாட் ரொம்ப ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. அப்படியே இந்த சட்னி, சமோசா, கொண்டைக்கடலை எல்லாத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.